என் கையை பிடிச்சுக்கோங்க. பிடிங்க, பரவாயில்ல. இவளோட புருஷனுக்காக இவ நிஜமாவே ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த காலத்துலயும் இப்படிப்பட்ட பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப கிரேட்னு தோணுது. மித்ரா, என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தன்னோட புருஷனுக்காக இவ்வளோ கடுமையான பரிகாரம்லாம் பண்ணுவாங்களா? தான் புருஷன் நல்லா இருக்கணும்னு ஒரு மனைவி இந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுவாங்களா? இந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா? வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும் மித்ரா. ஒரு சில பந்தங்கள் வந்து போறதா இருக்கும், ஒரு சில பந்தங்கள் நிரந்தரமா நம்ம கூட இருக்கும். இன்னும் சில பந்தங்கள் எத்தனையோ ஜென்மத்துக்கு நம்மள விட்டு பிரியாம இருக்கும். அப்படிப்பட்ட பந்தத்துக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தாகும். இப்ப இந்த பொண்ணு பண்றது கூட அதேதான். ஜென்ம ஜென்மத்துக்கும் பிரியாத தம் புருஷனோட இருக்கிற பந்தத்துக்காக இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. மாம், இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு என்னால முடியல. நம்ம வந்த வேலை முடிஞ்சதுன்னா நம்ம கிளம்பிடலாம். நான் போய் ஜோசியர்கிட்ட பேசிட்டு வரேன், இரு. ஒவ்வொரு நிமிஷமும் மித்ராவை தான் கண் இமை போல பாதுகாத்தா. அதனாலதான் இந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அப்படியே லக்ஷ்மியை பார்க்கிற மாதிரியே தோணுது ஜோசியரே. நீ சொல்றது உண்மைதான் அரவிந்தா. ஆனா உன் மருமக லக்ஷ்மி மாதிரியான ஆளுங்க ரொம்ப குறைவு. ஆமாம்மா, அந்த பொண்ணு கூட லக்ஷ்மி மாதிரியே நல்லவ. தன் புருஷனுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போவா. தன் புருஷன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தன் உயிரை கூட பணயமா வைக்க துணிஞ்சிருக்கா. இப்படிப்பட்ட பொண்ணோட வேண்டுதல் வீணா போக கூடாது ஜோசியரே. கண்டிப்பா அந்த கடவுள் இவளுக்கு கருணை காட்டணும். இவ பிரச்சனையை கேட்கணும், அது அந்த கடவுள் தீர்த்து வைக்கணும். சரிங்க ஜோசியரே, நாங்க அப்ப போயிட்டு வரோம். நல்லதுமா, நீ போய் நான் சொன்ன மாதிரி பண்ணு. சரிங்க ஐயா. ஜானு, என்ன ஜானு, மேடம்க்கு சடனா என்கிட்ட பேசணும்னு ஏன் தோணுச்சு? நான் அடிக்கடி உனக்கு ஞாபகம் வரேனா என்ன? விவேக், நான் உன்கிட்ட நிறைய பேசணும். ஜானு, ஆர் யூ ஓகே? என்னாச்சு? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? விவேக், அக்கா இங்கதான் இருக்காங்க. வாட்? இங்கதான் இருக்காங்கன்னா எங்க இருக்காங்க? இந்த வீட்ல தான். ஜுன்னுவோட அம்மா தான் என்னோட அக்கா. உன்னோட அம்மாவும் அர்ஜுன் சாரும் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. உன்னோட அப்பாவை என்னைக்காவது நீ பாத்திருக்கியா? அம்மா எனக்கு எப்பவுமே காட்டினதில்ல. அதுக்கு அண்ணி தான் ஜுன்னுவோட அம்மான்னு சொல்ல வரியா? இந்த சின்ன விஷயத்தை வச்சு ஜுன்னுவோட அம்மாவை உன்னோட அக்கான்னு நினைச்சுப்பியா? என்னமோ விவேக், எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அவங்க தான் என்னோட அக்காவா இருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க என்னோட அக்காவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு ஜானு, நீ இப்பவே ஒரு முடிவுக்கு வராத. ஜுன்னுவோட அம்மா அண்ணி இல்லைன்னு தெரிஞ்சா நீ தான் தேவையில்லாம வருத்தப்படுவ. சரி வா, முதல்ல உள்ள போலாம். வா.
ஜானு 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 உன்னதான். விவேக், நான் தான் உன்கிட்ட சொன்னல. நீ ஏன் வீடியோ பார்த்தல்ல? சரி. ஜானு டீச்சர், என்னாச்சு? இந்த வீடியோவை பார்த்த உடனே ஏன் இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? ஒன்னும் இல்ல ஜுன்னு, நீ போய் ஜானு டீச்சர் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா போ. சரி. விவேக், பார்த்தல்ல, அவங்க என் அக்கா தானே? ஆமா ஜானு, அவங்க அண்ணிதான். அவங்க ஏன் இங்க இருக்காங்க? அது எனக்கு தெரியல விவேக். அக்காவை பார்த்து பேசினாதான் எல்லாம் தெரியும். இங்க பாரு ஜானு, அவங்க அண்ணிதானா இல்லனா அவங்க அண்ணி மாதிரியே இருக்கிற இன்னொரு ஆளா? இது எதுவும் நமக்கு தெரியாதுல்ல. அது நாம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ இந்த விஷயத்தை பத்தி இவங்க யார்கிட்டயும் சொல்லாத, புரியுதா? டீச்சர், இந்தாங்க தண்ணி குடிங்க. தம் புருஷனோட உயிருக்காக அவளோட உயிரையே அவ பணைய வைக்கிறா. தம் புருஷனோட உயிரை திருப்பி கொடுக்க சொல்லி அந்த யமன் கூட போராடுற இந்த காலத்து சத்தியவான் சாவித்ரி அந்த பொண்ணு. அவ தலையில சுமைய சுமந்துகிட்டு கோவில சுத்தி 108 பிரதட்சணம் பண்ணிருக்கா. தன்னோட புருஷனுக்காக அவ சேர தியாகத்தெல்லாம் பார்த்து மித்ரா ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. நீங்க இப்படிலாம் சொல்றத கேட்கும் போது ரொம்ப அதிகப்படுத்தி சொல்றீங்களோன்னு தோணுது. ஆக்சுவலா இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்களா யார் இருக்காங்க? உதாரணத்துக்கு நான் ஏன் மத்தவங்கள சொல்லணும்? என்னோட மருமக லக்ஷ்மி இல்லையா? அவ மித்ராக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கான்னு மறந்துட்டீங்களா? மித்ராவை காப்பாத்துறதுக்காக அவ எந்த அளவுக்கு துணிச்சான்னு நீங்க 2 பேரும் பாத்துட்டு இருந்தீங்கல்ல? எத்தனை கண்டத்திலிருந்து மித்ராவை லக்ஷ்மி காப்பாத்தினான்னு நீங்க பார்க்காமையா இருந்தீங்க? உன்ன மாதிரி ஆளுங்க இல்ல மனுஷா, லக்ஷ்மி மாதிரி ஆளுங்க கூட இன்னும் இந்த பூமியில தான் இருக்காங்க. அதனாலதான் இன்னும் இந்த பூமியில நல்லவங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க, கெட்டவங்களை போட்டு மிதிக்கிறாங்க.